வச்சு வாரிசு 2 எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படத்துல சூர்யா அண்ணன் எப்படி நடிக்குது ஒத்துக்கிட்டாரு உண்மையா எனக்கு தெரியல. கருப்பு படத்துக்கு அப்புறம் விஸ்வநாதன் சன்னும் வந்து சூப்பர் ஹிட் ஆகுமா இல்ல அந்த அளவுக்கு படம் இல்ல வர்த்தா இல்லையான்றதை இந்த விட வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த விட வந்து பார்க்கலாம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லணும்னா நம்ம சூரியனனுக்கு அம்மா வந்து ராதிகா மேம் தான் வந்து நடிச்சிருந்திருக்காங்க. சூப்பரா வந்து நடிச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம சூரியனனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துக்கிட்டே நம்ம சூரியனனுக்கு கல்யாணம் பண்றதை பிடிக்க மாட்டேங்குது. நம்ம சூரியனனே ஒரு பேபி வந்து அடாப்ட் பண்றாரு. இதுல மமிதா வந்து லவ் சூர்யா பார்க்க வந்து வராங்க. மமிதாக்கு சூர்யா மேல ஒரு லவ் வந்து வந்துருது. இது கடையில நடக்குதுன்றத அந்த கதையே ஃபுல்லாவே ஃபன்னு தான். ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. மமிதா பேஜி தான் சும்மா அங்க இங்க எல்லா இடத்துலயும் சும்மா சூறாவளி மாதிரி சுத்தி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே அவங்கள காஸ்ட் பண்ணதுன்றது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். அவனோட லக்கி பாஸ்கர் அந்த வார்த்தி அந்த மாதிரி படத்தை எடுத்த டைரக்டர் உண்மையாவே அவருக்கு வந்து எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகும். லக்கி பாஸ்கர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பரா எடுத்திருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கொஞ்சம் தெலுங்கு வாட அங்கங்க அடிக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனா தெலுங்கு டைரக்டர் ஸோ அங்கங்க அடிக்கும். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம சூர்யானா சொல்லவே வேண்டியதுல நடிப்பின் அரசன் அவர் தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்துருக்காரு. அதே மாதிரி நம்ம மமிதா பேச்சி மேமும் சூப்பரா நடிச்சிருந்திருக்காங்க. அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு சூப்பரான ஒரு ரோல் வந்து நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. கருப்பு அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா வந்து நீங்க ஏமாற்றம் தான் அடைவீங்க. எதுவுமே எங்க எக்ஸ்பெக்டேஷனே வைக்காம பிளாங்கா போய் பாருங்க. படம் உண்மையா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்க. ரேட்டிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தென் நாளைக்கு பார்க்கலாம்.